Example sum 2.6 evaluate integral 2x square minus 14x plus 24 divided by x minus 3 into dx. இப்போ என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கு. இப்போ இந்த நியூமரேட்டர் என்ன பண்ண போறோம்னா t மெத்தட்ல பிரிக்கலாம்னு பாக்குறேன். அப்ப t மெத்தட்ல பிரிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சு இந்த டேர்மை தனியா எடுத்துக்கிறேனே. சோ 2x square minus 14x plus 24. இப்போ இந்த எல்லாத்துலயும் காமனா 2 இருக்குதா பாரு. அப்ப 2 காமனா எடுத்துருவோமா? 2 காமனா எடுத்தீங்கன்னா x square minus 7x plus 12 சொல்லலாமா? இப்போ இத t மெத்தட்ல பிரிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணா 12 சார், ஆட் பண்ணா minus 7 சார், 4 3s are 12 மைனஸ் வரணுமா? இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ். சோ டிவைட் பண்ண போடலாம், x ன்னு போடலாமா? அப்ப ஆன்சர் 2 into x minus 4 into x minus 3. அப்ப இந்த இன்டகிரேஷன்ல இந்த மேல உள்ள பார்ட்டை இந்த ஃபார்மட்ல எழுதிடுவோமா? ஓகேவா? அப்ப எப்படி எழுத போறோம் பாரு, ஈக்குவல் டு இன்டகிரல் மேல டேர்ம் வந்து 2 into x minus 4 into x minus 3 by x minus 3 so into dx. இப்ப யார் கேன்சல்? x minus 3 x minus 3 கேன்சல். சரியா? இந்த 2 ஒன்று பெருக்கிறோமா? 2 ஒன்று பெருக்குனா இன்டகிரல் 2x square minus 8 so into dx. இப்போ இங்க டோட்டல் ரெண்டு டேர்ம் இருக்குதா? இன்டகிரல் பண்ணுவோமா? ஈக்குவல் டு சாரி பவர் ஸ்கொயர் வராதுப்பா, பவர் வந்து வராது. ஓகே சாரி தெரியாம போட்டேன், x தான். சரியா? 2x minus 8. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ இன்டகிரல் பண்ணா இங்க 2 வச்சுக்கோ, இங்க பவர்ல 1 இருக்குதா? 1 கூட்டினா x square by 2 minus 8x plus c. யார் கேன்சல் பண்ணலாம்? 2 கேன்சல். so what is the answer? x square minus 8x plus c. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.